ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபத்திலே திறந்திருப்போம். ஆண்டவரே, இந்த இடத்தை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிறைத்தருளும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவைகளாய் இருப்பதாக. ஆமென். நாங்கள் இந்த கடந்த வாரம், இந்த வாரம், அடுத்த வாரம் எல்லாம் பார்க்கிற தலைப்புகள் ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கிற கேள்விகள். We are looking at the sermon series in the month of February. The questions God asks us. Questions God asks us. This is a question asked by Jesus. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்விகள். Where are the other 9? மற்ற 9 பேர் எங்கே? இந்த பேப்பர் வாங்குகிற நேரம், நியூஸ் பேப்பர் முந்தி நான் முதல் வாசிக்கிறது கார்ட்டூன். சின்ன கார்ட்டூன் பீஸ் வரும். அது பொலிட்டிக்கல் கார்ட்டூனாக இருக்கும், இல்லாட்டி சும்மா ஒரு கார்ட்டூனாக இருக்கும். எத்தனை பேர் அதில் ஒரு கார்ட்டூன் பொதுவாக எல்லா பேப்பர்ஸ்லேயும் வர்றது பீனட்ஸ்ன்னு சொல்லி யாராவது வாசிச்சிருக்கிறீங்களா? பீனட்ஸ் கார்ட்டூன். அது எனக்கு தமிழில் சொல்லிடாது. இந்த இங்கிலீஷ் பேப்பர், இன் இங்கிலீஷ் யூ கெட் திஸ் different cartoons. One is a regular cartoon, Peanuts. Have you seen peanut cartoons? So for the young people who are seated here, my sermon is summarized in this cartoon. Okay, if you look at this sermon, you know what I am going to preach. Now in the Peanut cartoon, there are 2 characters, Schroeder and Lucy. The Lucy who fell in love with Schroeder asked this question, do you know what love is? And the answer was love to be found of a strong affection for an attachment or devotion to a person or persons. The next box, the final box, the Lucy laments. On paper, he is great. This is a summary of the message today. Whether if you are willing to listen or not willing to listen, here is the sermon. On paper, it looks great. Love looks great on paper. இது இந்த ஆங்கில பத்திரிகையில் வருகிற ஒரு கார்ட்டூன். அதில் 2 ஆட்கள் இருக்கிறார்கள். ஒருவரை பார்த்து அன்பு என்றால் என்ன என்று கேட்கிறார். அதற்கு மற்றவர் மறுமொழி சொல்லுகிறார், நீளமான மறுமொழி. அன்பு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்போது சொல்லுகிறார், பேப்பரிலே எழுதுகிற நேரம் அது நன்றாகத்தான் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதி. This is what we read today. According to the story, one evening Jesus was on his way and 10 sick people. Probably there's no leprosy nowadays. Do we have leprosy in? Still? Okay. There were 10 lepers, or let's say 10 sick people, came to Jesus and requested or pleaded for healing. All 10 were healed. After the healing, only one person came back to thank Jesus. So when Jesus looked at this one man, asked him, what happened to the other 9? பத்து பேர் சுகம் பெற்றார்கள். 10 பேர் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். 10 பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஒரு மனிதன் திரும்பி வந்தான். அந்த திரும்பி வந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டார்,
அந்த 9 பேருக்கும் என்ன நடந்தது? அந்த அந்த பகுதி அப்படி முடிந்திருந்தால் பரவாயில்லை. அந்த பகுதி எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் சமாரியனாக இருந்தான். என்ன அதிலே சொல்ல வருகிறது என்று சொன்னால், சமாரியன், இயேசு ஒரு யூதர், மிகுதி 9 பேரும் யூதர்களாக இருக்க வேண்டும். இயேசுவுடைய இனம், இயேசுனுடைய சமயம், இயேசு வழிபட்ட விதமாக வழிபட்டவர்கள், நன்றாக இயேசுவை தெரிந்தவர்கள். அங்கு ஒரு மனிதன், இயேசுவை தெரியாத மனிதன் இருந்தான். அந்த தெரியாத மனிதன் இயேசுவிடத்திலே திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொன்னான். ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக, எனக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. There were 10 people. The person who came back was not a Jew. He was a stranger. That stranger came back to thank Jesus for the blessing that he had received. இதுதான் இந்த கதையின் சுருக்கம், இதிலே சொல்லப்படுகின்ற பகுதி. எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கதை சொல்லுகிறது. The story is about us. இந்த கதை என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நாங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற, சுகத்தை பெற, நன்மைகளை பெற ஆண்டவரிடத்திலே வருகிறோம். ஆனால் இந்த சுகமோ ஆசீர்வாதமோ நன்மையோ கிடைத்த பிறகு எங்களுக்கு நிறைய வேலைகள் வந்து விடுகிறது. முக்கியமான வேலைகள், நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், கட்டாயமான வேலைகள். இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. நாங்கள் சுகம் பெற்ற பின்பு முந்தி சுகம் இல்லாமல் இருக்கிற நேரம் எங்களுக்கு அதெல்லாத்தையும் செய்ய முடியாது. என்றால் எங்களுக்கு சுகம் இல்லை, நாங்கள் ஒரு இடத்திலே கட்டுப்பட்டு இருக்கிறோம், அல்லது எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் சுகம் வந்த பின்பு இப்போதான் நாங்கள் சுகமாகி விட்டோமே. சுகமான பிறகு எங்களுக்கு நிறைய வேலைகள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. ஆகவே அந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவரிடத்திலே போவதிலும் பார்க்க எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை தேடி நாங்கள் போய்விடுகிறோம். You know, when we are sick, when we are in need, we need the presence of God in our life. We always go to God and say, God, give me healing. Solve this problem. Take me out of this issue. Once the healing is given, once you receive the healing, then I have important things to do in my life. Because these things are important, very, very important. மிகவும் முக்கியமான காரணங்கள். ஆகவே இந்த மிகவும் முக்கியமான காரியங்களை தேடி நாங்கள் போவதனாலே அந்த ஒரு மனிதனைப் போல எங்களால் திரும்பி வந்து நன்றி செலுத்த முடியவில்லை. இதுதான் இந்த கார்ட்டூன் சொல்லுகிறது. On paper, he is great. You can talk about it, you can discuss about it. When you try to implement something on paper, he is great. அப்போது இயேசு அந்த வந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், Get up, your faith has healed you. அல்லது இன்னொரு வகையில் சொன்னால், Your faith has saved you. Because you have come back, your faith has healed you, your faith has saved you. You know, this person was among the 10 people. All walked together. After receiving the healing, all walked together. And one person, if you read the Bible, one person, when he realized that he has been healed, turned around. Look at the Bible. There were 10 people walking together. One person turned around. That's the difference. எல்லோரும் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதன் திரும்பி வந்து, ஒரு மனிதன் திரும்பி வந்து என்று வேதாகமம் சொல்லுகிறது. One person turned around. திரும்பி வந்து, திரும்பி வந்து ஆண்டவரிடத்திற்கு நன்றி செலுத்தினான். திரும்பி வந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி என்று சொல்லுகிறான்.
How many of us would like to come back and thank God? எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் திரும்பி வர ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கேள்வி. நிறைய முக்கியமான காரியங்கள், நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள், மிகவும் முக்கியமான பொறுப்புகள். எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சும்மா கிடைக்கின்ற காரியங்களுக்கு மதிப்பு கிடையாது. When we receive something without losing something or without paying a price, we don't take it seriously. In Canada, I have seen, the daily papers are available when we go to shop. You can just pick it up. You can pick up one paper or two paper or five papers. Nobody is going to ask you anything. You bring the papers. I have done it by myself. You bring the papers thinking that you are going to read. You bring one or two or three different types of paper. Of course, you look at the paper. How many of us read the whole paper? Probably you keep it there for a day or two, then garbage it. Because it comes free. வாழ்க்கையில் இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற போது அதற்கு பெறுமதி எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் குறைவு. ஏனென்றால் அது இலவசமாக வருகிறது. Because it's free. இலவசமாக வருகிற போது அதை நாங்கள் மதிக்கவோ அதை நாங்கள் பெறுமதியாக பார்க்கவோ எங்களால் முடியாமல் இருக்கிறது. என்றால் அது இலவசமாக வருகிறது. போன வாரம் நாங்கள் கொஞ்சம் இந்த சீடிஸ் விற்றோம். அப்போ அந்த சீடிஸ் செய்தவர் கொண்டு வந்து என்னட்டு தந்து நான் கேட்டேன் எவ்வளவு பணம் என்று சொல்லி. அவர் சொன்னார் ஒரு சீடி $10 என்று சொன்னார். நான் சொன்னேன் $10 இங்கே எல்லாம் சீடி வாங்க மாட்டோம், இங்கே எல்லாம் $5 தான் சீடி விற்கிறது என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், போதர் இந்த சீடி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட $40 முடியுது. நான் இது $5 என்று சொன்னால் இந்த மிகவும் குறைவான பணம் கொடுத்து நாங்கள் வாங்கினால் அதன் பெறுமதியை வாங்குகிறவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் இல்லை. உண்மையாக இது ஒரு பெறுமதி உள்ள பொருள் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து வாங்கினால் அதை நாங்கள் பெறுமதி உள்ளதாக நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். We say God has given us freedom, salvation. We say God has saved us from sinful life. When we treat that as a cheap salvation, we don't value it. There's no value to the salvation Jesus has given to us. கடவுள் நமக்கு தந்த, ஆண்டவர் நமக்கு தந்த விடுதலை சும்மா கிடைத்தால் அதற்கு பெறுமதி கிடையாது. எங்கு நாங்கள் ஆண்டவரை சந்திக்க முடியாமல் போகிறது என்றால், when God says, when Jesus says, if you want to follow me, what is the price? What is the price to follow Jesus? What is the price we are expected to pay? என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, take your cross and follow me. All of us are interested in salvation. All of us are interested in grace. But the moment Jesus says, take up your cross, you don't want to do that. Just ask for yourself. யோசித்து பாருங்கள் எங்களுடைய மனதிலே. உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிற போது எத்தனை பேர் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். Because we want to receive free grace, free salvation, free freedom. That has no value.
அதுக்கு எந்த பெறுமதியுமே கிடையாது. ஆண்டவர் தருகின்ற விடுதலைக்கு நாங்கள் ஒரு பரிசு கொடுக்க, ஒரு பெறுமதியை கொடுக்க ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் தருகின்ற இந்த விடுதலைக்கு எந்த பெறுமதியும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். Jesus says, if you want to enjoy the freedom that you have received from me, love one another. We don't want to do that. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பது என்பது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. That is a price you need to pay to enjoy the salvation, isn't it? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். நம்பர் 1, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பை நீங்கள் அனுபவிப்பதாக இருந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருங்கள். If you are a person received the grace and salvation, then show your love through service to others. We don't want to do that. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய அன்பை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் பணியாற்ற ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்கள். Jesus says, if you are enjoying, received the salvation, then get involved in the ministries. We don't want to do that. Jesus says, every time when people bring the offertory in front, I say, God, thank you for blessing us. All the blessings that we enjoy in our life came from God. Every good thing has come from God. And you don't want to share it you don't want to give it back. You don't want to share it. Because that money belongs to me. ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கொடை. ஒவ்வொரு முறையும் இந்த காணிக்கல் வரும்போது அதைத்தான் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நாங்கள் நன்றி உள்ளவர்களாக அதை திருப்பி கொடுக்க ஆயத்தம் இல்லை. I've always been fascinated by this one man who lived in Germany during the Nazi time or the Second World War, the Dietrich Bonhoeffer. I have used several examples from him. This man, a Christian, Dietrich Bonhoeffer, lived in Germany during the time when Jews were killed by Hitler and in Germany. And probably 90% of the Germans stood by Hitler. 90% of the Jewish people believed that it is okay to kill Jewish people. They are the plague, they are the disease, so they should be eliminated. There was a small group of Christians felt that is wrong. You can't kill another human being. It is wrong to kill another human being. Dietrich Bonhoeffer was one of them. Dietrich Bonhoeffer said this interesting part. He talked about cheap grace. Cheap grace. Cheap grace is grace without discipleship, grace without cross, grace without Jesus Christ. This is what many of us are interested. You don't lose anything, only receive. நீங்கள் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு எதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அது எங்களுக்கு சந்தோஷம். ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வையும், ஆண்டவரே எனக்கு இது தேவையாக இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு தேவை. ஆண்டவர் சொல்லுகிற போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த கிருபைக்காக, அந்த விடுதலைக்காக நீங்கள் திருப்பி என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டால், நான் திருப்பி கொடுக்க ஆயத்தமில்லை.
அதைத்தான் இந்த டியட்ரிச் பொன்ஹோஃபர் என்று பெயர் கொண்ட ஒரு ஜெர்மன் நாட்டிலே 2வது உலக மகா யுத்தத்திலே வாழ்ந்த ஒரு இறையியலாளர் சொல்லுகிறார், சீப் கிரேஸ், அதாவது மலிவான கிருபை, கருத்தில்லாத கிருபை, கருத்தில்லாத விடுதலை. ஆண்டவர் விடுதலை தந்தார், விடுதலை தந்தார் என்று சொல்லுகிறீர்களே, நீங்கள் வைத்து அனுபவிக்கிறேன் என்று சொல்கிற அந்த விடுதலை உன்னை பொறுத்தவரையில் எந்த கருத்தும் கிடையாது. இட்ஸ் அ சீப் கிரேஸ். Because he truly believed. He was arrested by the German troops because he was with a group of Christians who stood against the government. He was imprisoned and eventually killed. So, being thankful to Christ is willing to lose something. ஆண்டவரிலே உண்மையாக நம்பிக்கையாக இருப்பது என்று சொல்லுவது அவருக்காக இழந்து போகவும் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பது. ஆண்டவருக்காக நான் எதையும் இழந்து போக ஆயத்தமில்லை என்று சொன்னால் இதிலே அவர் சொன்னதைப் போலதான் இருக்கிறோம். Preaching of forgiveness without repentance, baptism without discipline, communion without confession, absolution without personal confession. வாழ்க்கையில் எதையும் நான் இழந்து போக ஆயத்தமில்லை, ஆண்டவரே எனக்கு தாரும். நீர் தந்தது எனக்கு போதாது, இன்னும் தாரும். இதுவும் போதாது, இன்னும் தாரும். ஆண்டவரே எனக்கு விடுதலை தந்திருக்கிறீர், அது மட்டும் போதும். எந்த பக்க கதை கேட்கிற நேரம் நன்றாகத்தான் இருக்கிறது. The stories always look great on paper. Probably we would have heard this story several times in our life. 10 people received healing, only one person came back to thank Jesus. It looks great on paper. வாழ்க்கையில் இந்த கதைகள், வேதாம கதைகள் மிகவும் அழகாக இருக்கிறது. 10 பேர் சுகம் பெற்றார்கள், ஒரு மனிதன் திரும்பி வந்தான். கதை கதையாக வாசிக்கிற நேரம் நன்றாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த 9 பேராக இருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் அது எங்களுக்கு விருப்பமில்லை. நாங்கள் அந்த 9 பேரா, அந்த ஒரு மனிதனா? ஆகவே இயேசுவிடத்திலே அந்த ஒரு மனிதன் திரும்பி வந்தபோது இயேசு அந்த கேள்வியை கேட்டார், 10 பேர் சுகம் பெற்றார்களே, மிகுதி 9 பேர் எங்கே? As a congregation, probably we need to ask this question. We are here in this church. Why are you here in this church? Because you believe that you are a Christian who has received salvation from Jesus Christ, and you believe God, Jesus has died for you. On paper, it is good. But the moment Jesus says, if you want to follow me, take up your cross, I don't want to do that. இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், அழகாக இருக்கிறது. இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே நான் ஆலயம் வந்திருக்கிறேன், அழகாக இருக்கிறது. பாடல்கள் பாடுகிற போது சந்தோஷமாக இருக்கிறது. எப்போது இயேசு நம்மை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறாரோ, அங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது.
என்னை பின்பற்ற விரும்புகிறவன் இன்னும் சொல்லியிருக்கிறார், என்ன செய்யக்கூடாதா? என்னுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய தகப்பனையோ தாயையோ மனைவியையோ அன்பு வைப்பதிலும் பார்க்க என்னிலே அன்பு வைப்பதாக, அவர்களிலே அன்பு வைப்பதாக இருந்தால் என்னுடைய சீடனாக நீங்கள் இருக்கக்கூடாது. Then we have a problem. The moment Jesus says, give priority to the salvation that you have received, I have a problem. You have a problem. Now there was a research done, and it was a secular research. It was not a religious research. They say people who are religious have a happy life. Have you ever come across this? இது ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அந்த ஆய்விலே அவர்கள் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், சமய நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு வருகிறோம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், சந்தோஷமான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பது என்பது எனக்கு நன்றியுள்ளவனாக நீ இருப்பது. When Jesus said to this person, rise and go, or maybe when he said, get up, your faith has healed you, it could be translated as rise and go. Rise and go is something similar to you have been resurrected from the dead, your faith has done this. You are a different person. You were dead at some point. You didn't have life. You were dead. Now God has resurrected you. God has healed you. You are a different person, totally a different person. Where do you show? How do you show this difference? ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிற போது இன்னொரு வகையிலே சொன்னால், அதை நேரடியாக மொழிபெயர்த்தால், நீ இப்போது உயிர்த்தெழுந்திருக்கிறாய். நீ இதுவரை காலமும் மரணமடைந்த ஒரு மனிதனாக இருந்தாய். இயேசுவின் கிருபை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தாய். இயேசு கொடுத்த சுகத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாய். நீ இப்போது உயிர்த்தெழுந்த ஒரு மனிதன். உயிர்த்தெழுந்த மனிதன் வித்தியாசமான மனிதன். அந்த உயிர்த்தெழுந்த மனிதன் எப்படி வெளியே வெளிப்படுகிறான்? எனக்குள்ளே இருக்கிறானா? வெளியே எப்படி அந்த மனிதன் வெளிப்படுகிறான்? ஆகவே ஆண்டவர் பல நேரங்களிலே எங்கள்கிட்ட கேட்கிற இந்த கடினமான கேள்வி, மிகுதி 9 பேரும் எங்கே? அந்த 9 பேர் இயேசுவை அறிந்தவர்கள். இயேசுவை அறியாத மனிதன் திரும்பி வந்தான். அறிந்த மனிதர்கள் திரும்பி வரவில்லை. 9 பேர் யூதர்கள், இயேசுவின் இனத்தை சேர்ந்தவர்கள், இயேசுவின் மொழியை பேசியவர்கள், இயேசுவை போல வழிபாட்டிற்கு போனவர்கள், இயேசுவை தெரிந்தவர்கள். இயேசுவின் சுகத்தை பெற்ற பின்பு இயேசுவிடத்திலே திரும்பி வரவில்லை. இயேசுவை தெரியாத மனிதன், இயேசுவை அறிந்திராத சமாரியன் இயேசுவிடத்திலே திரும்பி வந்தான். The 9 people are from the same race, or they are all Jewish people. They worshipped in the same temple, synagogue. They knew who Jesus was, but they didn't come back. After receiving the healing, the 9 Jews did not come back. One person who did not know Jesus
from another race, a Samaritan, came back to Jesus to thank him. So therefore Jesus asked this person, where are the other 9? ஆகவே இயேசு அந்த திரும்பி வந்த மனிதனை பார்த்து, மிகுதியாக இருக்கின்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். ஆமென்.